எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. எசாயா 60:1 இறைவார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளினுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள். இந்த உன்னதமான இறை வார்த்தை பகுதி மத்தேயு நற்செய்தியில் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. வேற எந்த நற்செய்தியிலும் இவற்றை பற்றிய குறிப்புகள் கிடையாது. மத்தேயு நற்செய்தியில் குறிப்பிடப்படுகிற இந்த இறைவாக்கு பகுதியிலிருந்து 10 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1. கிழக்கிலிருந்து ஞானிகள் புறப்பட்டு சென்றார்கள். கிழக்கு என்பது யூத பகுதி அல்லாத மற்றொரு பகுதி. யூதர்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸியா, யூதர்களுக்கு மட்டும்தான் மீட்பர் என்கிற நிலை மாறி புறவினத்து மக்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக மெஸ்ஸியாவாக கண்டுகொள்ளுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற அழைப்பை தருகிறது இந்த கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் என்கிற அடையாளம். 2. அவர்கள் கேட்கின்ற கேள்வி. இந்த ஞானிகள் சென்று யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். மத்தேயு நற்செய்தி 2 அதிகாரம் 2 இறைவார்த்தை. அவர்களுக்குள் இருந்த தேடல், இயேசுவை யார் என்று கண்டுகொள்ள வேண்டும், யார் அந்த மெஸ்ஸியா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், யார் இந்த உலகத்தினுடைய மீட்பர் என்பதை தெரிந்து கொள்ள அவர்களுக்குள் இருந்த ஆர்வம், பிரியமானவர்களே, நமக்கும் இன்று அவசியமாய் இருக்கிறது. நாமும் கூட தேடுதலில் ஈடுபட வேண்டும். இந்த உலகம் எதை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் பொன் தேடுகிறார்கள், சில பேர் பொருளை தேடுகிறார்கள், இன்னும் சில பேர் வசதியை தேடுகிறார்கள், இன்னும் சில பேர் பதவி, அதிகாரம், பட்டம், புகழ் இவற்றை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் தான் இந்த ஞானிகள். பதவி இருந்தது, பட்டம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, பொன், பொருள், வசதி எல்லாம் இருந்தது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு எதையோ ஒன்றை தேடி இவர்கள் பயணப்பட்டார்கள். அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்து என்கிற புதையல், கிறிஸ்து என்கிற முத்து, இந்த விலையேற பெற்ற அந்த பொருளை தேடி இந்த ஞானிகள் பயணப்பட்டார்கள். அந்த தேடலில் நாமும் ஈடுபட வேண்டும். 3. அவரது விண்மீன் எழக் கண்டோம். விண்மீன் என்பது நம்பிக்கையின் அடையாளம். மத்தேயு நற்செய்தி 2 அதிகாரம் 2 இறைவார்த்தை. பின்பற்றுவது, யாரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த விண்மீனை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் அந்த விண்மீன் நன்மையை நோக்கி அவர்களை வழிநடத்துகிறது, உண்மையை நோக்கி அவர்களை வழி நடத்துகிறது, ஒளியை நோக்கி அவர்களை வழி நடத்துகிறது, மெஸ்ஸியாவை நோக்கி வழி நடத்துகிறது. கிறிஸ்துவில் அந்த நட்சத்திரம் மையம் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாமும் கூட பின்பற்றுகிறோம். யாரை பின்பற்றுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். இந்த உலகத்தினுடைய ரசிகர்களை பின்பற்றுகிறோமா? இந்த உலகத்தினுடைய தலைவர்களை பின்பற்றுகிறோமா? நடிகர்களை பின்பற்றி அவர்கள் பின்னால் போய்க் கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்திலே ஏமாற்று பித்தலாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அல்லது மாயாஜால வித்தைகளை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது விலையேற பெற்ற முத்தாகிய புதையலாகிய கிறிஸ்துவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? யாரை நோக்கி நாம் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம்? யாரை நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம்?
நான்காவது விசாரிப்பு, விசாரித்தல். ஞானிகள் சென்று விசாரிக்கிறார்கள். வாழ்க்கையில உண்மை எது, பொய் எது, நிஜம் எது, போலி எது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். விசாரிக்கணும். எதை செய்தாலும், எங்கு சென்றாலும், யாரை சந்தித்தாலும் விசாரிக்கணும். நீங்க யாரு, என்ன, இது உண்மையா, இது பொய்யானதா, இது ஏமாற்று வேலையா என்பதை தெரிந்து கொள்ள விசாரிப்பது என்பது அவசியம். ஞானிகள் ஏரோதுவை சென்று விசாரிக்கிறார்கள். அதனால் அவர்கள் உண்மை கண்டு கொள்ளுகிறார்கள். இந்த ஆளு ரொம்ப மோசமானவன், இவன் சரியில்லை என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏரோதுவும் ஞானிகளை விசாரிக்கிறான். அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறுதி வரை கண்டுகொள்ள முடியவில்லை. நானும் சென்று பார்ப்பேன், கண்டு அவரை வணங்குவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசுவை அவனால் காண முடியவில்லை. விசாரிப்பு என்பது மிக மிக அவசியம். பிறகு அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கிறது. அந்த விசாரிப்பதன் வழியாக ஒரு விடை கிடைக்கிறது. அந்த விடை பெத்லகேம் என்கிற இடம். பெத்லகேமில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்கிற உண்மையானது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது நாம் விசாரிக்கும் போதுதான் அது நமக்கு தெரியும். பெத்லகேமில் மெசியா பிறக்க வேண்டும் என்கிற குறிப்பை அந்த இடத்தில் அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த பெத்லகேம் என்பது உலகத்தினுடைய மையம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார் என்றால், இந்த பூகோள அடிப்படையில் உலகத்தினுடைய மையமான ஒரு இடமாக அந்த பெத்லகேம் இருக்கிறது, அமைதியின் இடமாக அந்த பெத்லகேம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த மையமான, உலகத்தின் மையமான இடமாகிய பெத்லகேமில் பிறந்தார் என்கிற குறிப்பையும் அறிஞர்கள் சொல்லுகிறார். பிறகு ஆறாவது, அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. மகிழ்ச்சி. எப்படி அவர்களுக்குள் அந்த மகிழ்ச்சி உண்டானது என்றால், எதை நோக்கி அவர்கள் புறப்பட்டார்களோ, எதை தேடி அவர்கள் பயணப்பட்டார்களோ, அவர்களுடைய பயணம் நிறைவு பெறுகிறது, அவர்களுடைய மகிழ்ச்சி நிறைவு காண்கிறது. எப்பொழுது? அந்த விண்மீனை அவர்கள் கண்டுகொள்கிற போது, அந்த விண்மீன் என்கிற கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொள்கிற போது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைவடைகிறது. ஒவ்வொரு முறையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ நற்கருணையில் பிரசன்னமாகிற போது அந்த இயேசுவை கண்டுகொள்ளுகிற நாமும் கூட மட்டில்லா பெருமகிழ்ச்சி பெற வேண்டும், அடைய வேண்டும். பிறகு மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை, 7வது சொற்றொடர். குழந்தையை அதன் தாய் வைத்திருப்பதை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொள்வது, எதை தேடி புறப்பட்டார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்களுடைய முயற்சி வீணாகவில்லை, அவர்களுடைய தேவை, அவர்களுடைய தேடல் வீண் போகவில்லை. அவர்கள் முயற்சி செய்தார்கள், அந்த முயற்சிக்கான பலன் அவர்களுக்கு கிடைத்தது. யோசிச்சு பாருங்க, இந்த ஞானிகள் கீழ் திசையிலிருந்து புறப்பட்டு போனார்கள். விவிலியத்தில் நமக்கு ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. இடையர்களுக்கு வானதூதர்கள் அறிவித்தார்கள். அதனால் விரைந்து சென்று அவர்கள் குழந்தை இயேசுவை கண்டுகொண்டார்கள். ஆனால் இந்த ஞானிகள் முன்கூட்டியே புறப்பட்டிருக்க வேண்டும். அவங்க பக்கத்து ஊர்ல இல்லை, வேறொரு திசையிலிருந்து, வேறொரு இடத்திலிருந்து, எங்கோ தொலைவில் இருந்து அவர்கள் புறப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த செய்தி அவர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நோக்கி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பயணப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன் பிறகு 8வது செய்தி, நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து அவர்கள் வணங்கினார்கள். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. யார் இந்த ஞானிகள்? அவர்களை விவிலியம் ஞானிகள் என்று அடையாளப்படுத்துகிறது. திருச்சபை 3 ராஜாக்கள் என்று சொல்லுகிறது. 3 ராஜாக்கள்,
3 சாஸ்திரிகள் என்று சொல்லுகிறார்கள். 3 சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் என்றால் இந்த வானவியல் பற்றிய அறிவியல் ஞானத்தை பெற்றிருந்தவர்கள், விஞ்ஞான ஞானத்தை பெற்றிருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகிறார்கள். ஞானிகளாக இருந்தவர்கள், அரசர்களாக இருந்தவர்கள், வானவியல் அறிஞர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விடுகிறார்கள். முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு மனநிலை, வணங்குகின்ற மனநிலை, அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு என்பது அவசியம். உண்மையான பொருளை கண்டுகொள்ளுகிற போது, அந்த உண்மையான முத்து புதையலை நாம் கண்டுகொள்ளுகிற போது, கிறிஸ்துவை தேவ நற்கருணையில் கண்டுகொள்ளுகிற போது, நாமும் அந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து ஆண்டவர் இயேசுவை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அதை ஞானிகள் செய்து காட்டுகிறார்கள். பிறகு 9வது, அவர்கள் தங்களுடைய பேழைகளை திறந்து பொன், சாம்பிராணி, வெள்ளை போலம் இவற்றை காணிக்கையாக கொடுத்தார்கள். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. இந்த 3 பொருட்களையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். பொன் என்பது அரசத்தன்மையை குறிக்கிறது. இயேசு ஆண்டவர் யார் என்பதை இந்த 3 காணிக்கை பொருட்களும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. எப்படி திருச்சபை 3 ஞானிகள் என்று இவர்களை அடையாளப்படுத்துகிறது என்றால், 3 ஞானிகள் என்று இறைவார்த்தை சொல்லல. அவர்கள் காணிக்கையாக கொடுத்த இந்த 3 பொருட்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் 3 பேராக இருக்கலாம் என்று விவிலியம் நமக்கு சான்று பகர்கிறது. திருச்சபை நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது. பொன் அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். அந்த பொன் அரசத்தன்மையினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்பதனுடைய அடையாளம். பிறகு தூபத்தை காணிக்கையாக கொடுக்கிறார்கள். தூபம் என்பது இறை பிரசன்னத்தின் அடையாளம். அது தெய்வத்தன்மையை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வத்தன்மை நிறைந்தவர் என்பதனால் அந்த தூபம் அவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. பிறகு வெள்ளை போலம், அவர் மனிதன் என்பதையும் குறிப்பிடுகிறது. மனிதன் என்றால் அந்த இடத்தில் இறப்பின் அடையாளமாக அந்த வெள்ளை போலம் அவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. இந்த 3ஐயும் அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார். இயேசுவை சந்திக்க வருகிறோம், இயேசுவை அனுபவிக்க திருப்பலியில் பங்கேற்கிறோம். நாம் எதை காணிக்கையாக கொண்டு வருகிறோம்? காணிக்கை என்பது ஏதோ நாம் கொடுக்கிற பணமோ பழமோ அல்லது இந்த பீடத்தில் வைக்கப்படுகிற பொருட்களோ மட்டுமல்ல. நம் பாவங்களை ஒப்பு கொடுத்தால் அதை விட சிறந்த காணிக்கை எதுவும் இல்லை. நம் கண்ணீரை ஒப்பு கொடுத்தால் அதை விட சிறந்த காணிக்கை எதுவும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் பங்கெடுக்கிற நாம் எதை காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்க வருகிறோம் சிந்திக்க வேண்டும். பிறகு 10வதாக, அவர்கள் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார். வேற வழியில் அவங்க தங்களுடைய நாட்டுக்கு போகிறார்கள். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இயேசுவை கண்டுகொள்ளுகிறவர்கள் ஒரே மனநிலையோடு போக முடியாது. கோபத்தோடு வந்தவங்க கோபத்தோடு போகக்கூடாது, மனஸ்தாபத்தோடு வந்தவங்க மனஸ்தாபத்தோடு போகக்கூடாது, மன வலிகளோடு வந்தவர்கள் மன வலிகளோடு போகக்கூடாது, துன்பத்தோடு வந்தவர்கள் துன்பத்தோடு போகக்கூடாது. இயேசுவை கண்டுகொண்டவர்கள் புதிய பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும், புது வாழ்வை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும். அதை அற்புதமாய் விளக்குகிறது அந்த பகுதி. அந்த புது பாதை, புது வழியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் என்கிற இந்த 3 ஞானிகளும் இயேசுவை கண்டுகொண்டார்கள். அந்த இயேசுவை நாமும் கூட கண்டுகொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே அந்த ஜபத்தில் சொன்னபடி, பார்வையற்ற பத்திமேயு இயேசுவை பார்த்தான், அவரும் ஞானிதான். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் இயேசுவை பார்த்தால் அவரும் ஞானிதான். சமாரிய பெண் அவரும் ஞானிதான். கானானிய பெண் இயேசுவை கண்டுகொண்டால் அவரும் ஞானிதான். தொழுநோயாளர் இயேசுவை பார்த்தார், ஞானிதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியில் தேவ நற்கருணையில் இயேசுவை கண்டுகொண்டால் நாமும் கூட ஞானிகள் தான் என்பதில் ஐயமில்லை. எசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஒட்டகங்களின் பெருதிரள் உன்னை நிரப்பும், மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றினுடைய இளம் ஒட்டகங்களும் உன்னை வந்து சேரும். பொன் நறுமண பொருட்களை அவர்கள் ஏந்தி வருவார்கள். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார்கள்.
எசாயா 63வது இறை வார்த்தை, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஒளியாக பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து ஞானியாகிய இந்த 3 பேரும் கண்டுகொண்ட இயேசுவை நாமும் இந்த தெய்வீக திருப்பலியில் தேவ நற்கருணையில் கண்டு மகிழ்வோம். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.